ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. கேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்க இருந்து வாங்கி இவனுங்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவனுங்களே திருடிக்கிறானுங்க, இவனுங்களே பாம் வைக்கிறானுங்க, இவனுங்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேன். எஸ் சார். ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள், இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்களில் இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்க இருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன், அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு, நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு கூட ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ், இமிடியேட் அனுப்பு. பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான், ஃபாலோ மீ. இங்க மேன், இங்க சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவு திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? பீடிங்க. பீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? பீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம்.
சார் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்ரு வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாலும் ஐயா மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? ஐயோ உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கமான் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கமான் ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார். இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அதை கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே. அம்மா ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கதை அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறா. வெட்டிட்டு போயிட்டாங்க சார். கைய வெட்டிட்டு My God, உன் கையை வெட்டி விட்டானுங்களா? என்ன மேன் நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். ஏய், நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்தா இல்லையா? அத்தங்க சார், 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல? சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி விட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறீங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலேயே சுட்டுருவேன். இதுவரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறாங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளையடிக்கிறவ, ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே. யார் அந்த 2 பேரும்?
ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த Dress நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த Dress இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க Dress நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப Dress மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். ஐயோ, 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 நிறுத்துங்க. ஏன் அடிக்கிறீங்க? சார், நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனிமா அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்திருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோபாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற? கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீங்க ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றிருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ? ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறதையே இங்க இருக்கிறதையே ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைன்னு கூட பார்க்காம இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சு அமுக்குனிய, அப்படித்தான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றிருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாது. ஓ, இருக்கலாம். சம்திங்.
நீங்க என்னமோ அந்த பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க, அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம், ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கேன். அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ ஆள மாத்திட்டாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளை கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்ரு என்னன்னா, நீங்க மீட்டர் போடாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீயா? ஓ நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. yeah, Glad to meet you. How are you? fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மப்டில இருக்கேன். Correct. I am Inspector Chowdhury from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இந்த டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ்க்கு எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. you are all India family. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட்ட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி கல்கத்தாவுல பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கெடுக்க பாக்குற. சார் ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான், ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் என்ற கைதியா சார்? வெரி பண்ணிதான் சார் அவன். சார் உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார், நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார், நல்லா அமைக்க கூட்டிட்டு போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார், போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா, பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார் இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய் கையடா, பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய் எங்க போனாலும் விட மாட்டேன், உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு.
அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பூந்தோட்ட காவல்காரா, பூ பறிக்க இத்தனை நாளா, மாதோப்பு காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா. இந்த வெண்டைக்காய் விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு, என்ன காலு, உரிச்ச நேந்திரம்பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கு. ஓஹோ, இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். குளிக்கிற பொண்ணை திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ, புளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யாரையா நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே, வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம திரிறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஏற முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி. அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிட்டாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கம்தான், என்ன பண்றது? பாத்தியார் ஐயா, என் சோக்கதை சொல்ற கேளுங்க. இவனை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதல்ல அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க, அதனால பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்ற கேளுங்க. வந்துட்டா மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படி சொன்னாலுங்க? அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவன் உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பால், சாப்பிடுங்க. அப்படி பார்க்காது. ஆத்தாடி, அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த முன்னாடி உதப்பாளுங்க, நீ முதல் நாளே உதைக்கிறீங்க.
இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா. இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷனை உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? ஏய், தாலியை கீழே போடுறே. உன்ன தாலியை தூக்கிடுவாளுங்க. ஏண்டி முதல்ல இல்ல கட்டில்ல 4 உத உதைக்கல? இல்ல. கீழே 4 உத உதைக்கல? இல்ல. ஏண்டி அநியாயமா போய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு நீ. என்னடி டர்ரு புடுறே? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது? பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. கைய கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சேன். சேக்கல விடு. ஏய் ஏய் ஐயா. வணக்கம், உட்காருங்க. நீங்களாம் இந்த கிளாஸ் தானே? ஆமா சார். அப்ப இவங்கள மாதிரியே யூனிஃபார்ம்ல வரல நீங்க? தோச்சு போட்ட காயல ஏண்டி? ஆமா சார். ஆடாத ஆடாத. இத பாருங்க, நான் ரொம்ப கண்டிப்பானவன். இன்னைக்கு முதல் நாளுங்கனால மன்னிச்சு விடுறேன். போய் உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்? முக்கியமான ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாடத்தை ஆரம்பிக்க முடியும். முக்கியமானவரா? ஆமா சார். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டின பெரிய துறையோட பொண்ணு தெய்வான. யாரது? நான் தான் அந்த தெய்வான. நில்லு. ஏம்மா லேட்டு? கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல? புதுசு பக்குவம் போறல, போக போக சரியா போயிடும். நீ வந்து உட்காரு தெய்வானா. பாட்டு கிளாஸ்னா வெறும் பொழுதுபோக்குன்னு யாரும் நினைக்க வேணாம். தமிழ், சரித்திரம், பூகோளம் பாடங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாட்டு கிளாஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு எல்லாம் இசையில எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இங்க யாராருக்கு பாட தெரியும்? ஏமா, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வெக்கமா இருக்கு சார். என்ன வெக்கம்? எல்லாரும் உன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, தைரியமா பாடு. தெய்வான பாடட்டுமா? போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. ஏய், போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு போதும் போதும் கணக்கு. போதும்மா, நீ பாடு பார்க்கலாம். ஓ அடடே, ஓ வெரி குட். மேல பாடு. ஓ பார்த்தி நல்ல பார்த்தி தான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். போதும் போதும் போதும், நல்லா பாடுற. உட்காரு. நான் எதிர்பார்த்த மாதிரி யாருமே பாடல. நான் பாடட்டுமா? பாரதியோட ரயில் பாட்டு. பாரதியார் குயில் பாட்டு தான் பாடிருக்காரு. இது என்ன ரயில் பாட்டு? ஆக்ஷனோட பாடி காட்டுறேன். ஆக்ஷனோட பாடுறது பெரிய விஷயம் இல்ல, முத்தமிழ் சமாச்சாரமாச்சே. எங்க பண்ணி காட்டு. மாடி போங்கடி. நான் இங்கின் சார், அவங்கள பொட்டி சார். ஸ்டார்ட் பண்ணுடி. கர கர வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகுது பொள்ளாச்சி வண்டி. ரயில் எங்க? சின்ன சார், வந்த அன்னைக்கு தெய்வானிட்ட தாரார் பண்ணிட்டீங்களா? போச்சு. மணி அடிச்சா கூட பிள்ளைங்க இப்படி ஒழுங்கா போனதில்ல. என்ன ராகம் பண்ணீங்களோ, ரயில் வண்டி ஓட்டிட்டு போறாங்களே. தம்பி, உன் காலில் என்ன சுளுக்கு? அவர் கொண்டாட்டி உழைச்சிட்டான். என்ன குறைவாயா? சும்மாரா, இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே கப்புட்டி. பாப்பா, அண்ணன் பால் குடிக்கணும். தம்பி, உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன். அவனை ஏன் அடித்தாய்? புலிப்பாண்டி, அவன் ஒன்னு அற வாங்க வச்சா அவனை அடிச்ச. தமிழை ஏப்பா அரைஞ்ச? அப்படிதான் அடிப்ப. ஏண்டா, இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிபாரிசு குறைய. இதை எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எது கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா?
பின்னி பாலுக்கு காசுண்ணே. நானே சுழுக்கால தர்றேன். பால் காசு இது காசு. புலிப்பாண்டி சுழுக்கனால அவசப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒரு வேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே மந்திரிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம், சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல. ஜிக்கு புக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும், எல்லாம் சரியாகி ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடி. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறேன். அதாவா? சாரி, இவர் யாரு? லண்டன் துரை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல, ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர. வா. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதையிட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. ஆரஞ்சு ஐஸ், லெமன் ஐஸ், மேங்கோ ஐஸ், கிரேப் ஐஸ், சாத்துக்குடி ஐஸ் இதெல்லாம் இல்ல. உண்மையை சொல்லி விக்கிறேன். இதான் தவக்கல் ஐஸ். ஓ, நீதானா? ஏய், தம்மா தூண்டுறதுக்கு ஐஸ் வைக்கிறியா? ஒசரமா தான் ஏணியில வித்திருப்பேன். எத்தனை நாளைக்கு ஐஸ் வைக்கிற? முந்தான முடிச்சு வந்தது பாத்தியா? அதுல இருந்து வித்துக்கிட்டு கிடக்குறேன். இனிமே இந்த ஸ்கூல் முன்னாடி யாரும் ஐஸ் வைக்க கூடாது. யாருப்பா நீ என்ன ஐஸ் வைக்கிறா சொல்றதுக்கு? எனக்கு எதிர்கட போட நீ ஐஸ் பட்டியோட வந்துட்டியா? இது ஐஸ் பட்டி இல்லடா, ஹார்மோனிய பட்டி. நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். போயா, பாட்டு சொல்லி குடியா. நான் அவங்களுக்கு பாட்டு சொல்லி தரணும்னா அவங்களுக்கு குரல் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஐஸ்லாம் சாப்பிட்டா அவங்க குரல் கேட்டு குட்டிச்சோரா போயிடும். அதனால நீ இங்க ஐஸ் வைக்க கூடாது. முதல்ல கிளம்பு. என்ன பண்ணுவேனா? தூக்கி போட்டு மிதிச்சேன், ஐஸ் மாதிரி கரைஞ்சிருவேன். நீயும் பொட்டியை வச்சு பொறிக்கிற, நானும் பொட்டியை வச்சு பொறிக்கிறேன். பொட்டிக்கு பொட்டி மோதியா பாக்குற? உன் பொட்டியை விட என் பொட்டி தான் பெருசு. நான் தான் எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி கொடுத்தேன். ஐஸ் சாப்பிட்டா பாட்டு வராதுன்னு சொன்னீங்களாமே, அதான் ஐஸ் சாப்பிடுறோம். எங்களுக்கு பாட்டு வேண்டாம். என்னங்கடி? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் ஹெட் மாஸ்டர்ட்ட பேசிக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடுறோம். என்ன சார் இதெல்லாம்? ஐஸ் பாட்டுக்கு எதிரின்னு சொன்னீங்களாமே. ஆஸ்மாவுக்கு பரம எதிரி இருந்தாலும் நான் சாப்பிடுறேன். ஏன் சொன்னது யாரு? தெய்வான. தெய்வான சொன்னா தெய்வத்தோட ஆன மாதிரி. சார் பாத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரமே மாணவிகளுக்கு இசையில ஒரு ஈடுபாடு உண்டாக்குறேன். போன வருஷம் மண்ட ஓட்டோட ஒருத்தர் வந்தாரு. யாருன்னு கேட்டா சயின்ஸ் வாத்தியார்னாரு. தொழில் அவ்வளவு ஆர்வம், மண்ட ஓட்ட காட்டியே மாணவிகளை தம் பக்கம் இழுக்கலாம்னு முயற்சி பண்ணாரு. முடியல. இப்போ எதை காட்டி மாணவிகளை தம் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? மாணவ மணிகளே,
இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய உடல் அமைப்பு. ஸ்டைலாக தன் கையால் இப்படி சீவுகிறாரே, அது இந்த கை எலும்பால் தான். எதிர்களை காலால் பந்தாடுகிறாரே, அது இந்த கால் எலும்பால் தான். அதோ தெரிகிறதே, அது குஷ்பு. அவருடைய உடல் அமைப்பை பற்றி நாளை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். இன்று இத்தோடு பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். ஏங்க மச்ச உள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா? மச்ச இருக்கிற குரங்கு பார்த்திருக்கியா? எங்க நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கியே அறிவு கட்டவனே, வாய் வச்சு சும்மா இருறா. நான் மச்ச உள்ள கழுதையை பார்த்தே ஆகணும். இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேன்டா. வாடா. டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. இங்க பாரு. சீ, இது மச்ச இல்ல. ஐயோ, நெஞ்சிலேயே உரைச்சிருச்சே. நல்ல வேலை தப்பிச்சீங்க. சந்தோஷப்படுங்க. ஐயோ, கண்ட கண்ட கழுதைகிட்ட நான் உதவாங்க வேண்டியதா இருக்கு. ஏய், யார்ட்டையும் சொல்லாதீங்கடா. வாங்க. ஏய், மூக்குல மச்சம் இருக்கு. தொடையிலயும் மச்ச இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இத விடக்கூடாது. நமக்கு கழுதைய. ஏய், யாரா அவன் என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா, யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மச்சம் இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணியை குடிக்க சொல்லு. அது இல்ல உங்க கைதைக்கு இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின. ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும். இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஐயா, என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய், தகரா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது. ருக்குமணி, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரதட்சணை கேளுங்க. ஏண்டா, கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம். ஒரே மந்திரத்தை எத்தனை சொல்லுவேன், வேற ஏதாவது சொல்லியா? சரிசாமி, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரவா? ஐயோ, நான் மறந்துட்டேன். கழுதையை அழைச்சிட்டு வாங்க. என்ன சொன்னா? கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைண்டா? கழுதைன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி, ருக்குமணியை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. இங்கதான் இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, தாலியை கொடு போத. கெட்டி பாருங்க. மாப்பிள்ள, இப்படி கொஞ்சம் வாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் அந்த கண்ணீரை தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. துக்கம் தொண்டைய அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம்னு எதையோ சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம்? என்னமோ போல இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு. மாமா, என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிக்கு. பாபா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவே, சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு. ஒன்னையும் கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க அத? மாமா, கிட்ட வாங்க. பாட்டி நல்ல மூட. எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புலிப்பாண்டி, உன் தோசை போச்சு. இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று
சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இனவை தரும். மாமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும். அவட ஓடுனா இதே நாங்க கழுத்துல தாலியோட கழுத வந்து நிக்குது. நான் தான் கட்டினேன். அப்போ இதுதான் எனக்கு சக்காரத்தியா? அடுத்தியா சக்காரத்தி? ஐயோ எல்லாம் ஐயோ என் கட்டில எல்லாம் போட்டு உடைக்கிறாளே. பாடி வெளியில என் சக்காரத்தி கூட்டிட்டு போங்க வெளியில. அப்பா நான் போயிட்டேன். எல்லா விஷயமா கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறோமா? என்னடா மாமா, ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா, ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போடா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். நீ வாமா. பெரிய லைலா மஜ்னு நீ வாமா. ஒரு பய உள்ள வர முடியாது. மா நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. அந்த கரடி பையில நினைச்சுக்கிட்டே படுக்காத. கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. உள்ள போய் படு, போய் படு போ. கதவு சத்திட்டியா? ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிளி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? மாமா பாமா மாமா நீ எதுவும் பேசாத. கொப்பை கிழிஞ்சவன் இங்க படுத்து கிடக்கா. நீ பின்னாடி போய் கதவு தர சீக்கிரம். என்னம்மா கொல்ல கதவு திறக்கிற சத்தம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. சத்தம் போடாதீங்க. என்னங்க சத்தம்? அது பெருச்சாளிப்பா. மேல ஊந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெருச்சாலி ஒண்ணு கொப்பை நம்பிட்டான். கொப்பை விடிய வரைக்கும் வரவே மாட்டான். மெல்ல மெல்ல மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். என்னமாங்க பாட்டு சத்தம் கேக்குது? அது அது ரேடியோப்பா. சும்மா என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பார்க்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா? தக தகரின 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 தகரின. தக ததறின 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 ததறின. இது வந்துருக்கு. ரேடியோ பெருசாலி பூனை எல்லாம் இந்த பையன் தானா? வெளியே போடா. கப்ஸ். டேய் கழுதைக்கு தாலியை கட்டிட்டு ஏன் பொண்ணுகிட்ட என்ன வேலை? வாடா வெளியே வாடா. உன் ஜோடி வந்துருக்குது, போ. அதோட போயிட்டு பாடு போ. சனியனே எல்லாம் ஒன்னால வந்தது. உன்னை என்ன செய்ய பாரு. ஒன்னா வருவியா? தாலி கட்ட கழுதி இந்த அடி அடிக்கிறானே. மாப்ள ருக்கு அடிக்காதீங்க மாப்ள. ருக்கு அடிக்காதீங்க மாப்ள. வருவியா? மாப்ள வருவியா? ருக்கு அடிக்காதீங்க. ருக்கு அடிக்காதீங்க. தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான் நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன? பங்காளி? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்திருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்திருக்கீங்க. கண்ட பையன் பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே. போய் போய் இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். போ போயிடு. மாமா பாமா பெரிய அம்மியாவது உள்ள வாடி. மாமா மாப்பிள, இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு.
நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லக்கண்ணா லொல்லக்கண்ணா, உன் வீட்டுக்கு ஏதாவது கதவு எல்லாம் மைதானம் தானே, அங்க போய் என்னடா செய்யறது? எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்கார்ந்திருக்காரு. சரிதான், கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியாத்தான் இருக்கு. கழுத எப்ப கட்டுச்சு? கெட்டு போனதெல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லுமுள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேஸுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சவராகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத அந்த குட்டிச்சோறு ஓரமா நிக்க, அது மேல பழி போடுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன வீட்டை விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத. அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல முடிச்சு போடும்போது இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க. நீங்க கட்டினது தாலி, அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை. இப்பவே நான் அறுத்துறேன். குத்துவேன். ஐயோ ஐயோ, இந்த நேரம் பத்து வாட்டி எடுத்துக்கிட்டேன். என் பானையெல்லாம் உடைச்சிட்டியே பானை தலையா, என் அடுப்பெல்லாம் உடைச்சிட்டியே அடுப்பு தலையா, என் கறிச்சட்டி எல்லாம் உடைச்சிட்டியே கறிச்சட்டி தலையா, கூப்பிட்டு தலையா, போடா குல்குந்து தலையா. என்னன்னு காவி துணி அழைச்சிட்டு இருக்கீங்க? இத கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போறேன்டா. என்ன மாதிரி வாழா வெட்டிக்கு அதான்டா சரணாலயம். நீங்க எதுக்குன்னு காசிக்கு போகணும்? நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. அடங்கொப்ப மகனே, ஏற்கனவே ஐடியா கொடுத்ததா கழுத வீதி வீதியா துரத்துது. இனிமே ஐடியா கொடுத்த பல்ல உடைச்சு போடுவேன். அண்ணே, இது கடைசி ஐடியா. பேசாம அந்த கழுதையை கொன்னுங்க. ஏண்டா இது பாவம் இல்லையா? உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரிக்குமாரி படத்துல பொண்டாட்டிய மலை வச்சு கொண்டு போய் கீழே தள்ளுவில்ல, அந்த மாதிரி. ஏன் அறிவு கட்ட கழுதையே, உனக்கு பேர் ருக்குமணியா? என்ன வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போறேன். என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போறேன். கடைசியாக இந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தானே ஒப்ப ஒன்றரை கண்ணு, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, ஒப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லாம் கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. அடியே ஆம்பளை கழுதை, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குறா, நீ முந்திக்க. 1 2 3 நான் ஏன் 4 Ha
மாப்பிள உயிரை ஊத்தல் ஆடிக்கிட்டு இருக்குது. சாமி, எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா சுபாக்கா டுபாக்கா அடி பலமாகப்பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிளைக்கு நாங்க போட்ட செயினை கழட்டிக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க. மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். எந்த மனைவி? நிறுத்துமா. எந்த பாட்டை யாருக்கு பாடுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்டை இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன். மாமா, கண் முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுத தான். நீங்க அது கூட வாழுங்க. நான் போறேன். எங்க போற? திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற சாமியார் இருக்காரா, நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன். என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மக ருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஏன்னா நான் என் மக ருக்குவ கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க. அம்மா ருக்கு, நீதான் அந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு. ஹலோ, ஹலோ, உங்களா மணி என்னன்னு கேட்டாங்க. நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிளை விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ, பக்கத்துல வந்தாலும் மணி சொல்லுவீங்களா? போற வரவனுக்கெல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு மணி கொண்டாடா. ஆறடி உயர்ந்து இருக்கிற அரைஞ்சு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது. நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும். ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பாரா நாய? நீங்க என்கிட்ட மணி கேட்டா வேண்டாம், மன்னிக்க முடியாத குற்றம். அது எங்க அப்படி? ஐயோ, எழுத படிக்க தெரியாது என்கிட்ட மணி கேட்கிறான். ஏண்டா நான் சிரிச்ச? இல்ல, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே, இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டுருக்கேன்னா? மூஞ்சில சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மாட்டிட்டு இருந்தேன். நீ ஊருக்கு புதுசு, என்னை பத்தி சொல்ற தெரிஞ்சுக்க. என் பேரு தருமடி தர்மலிங்கம். காலையில இருந்துச்சா சாயந்தரத்துக்குள்ள 10 பேரையாவது அடிப்பேன். வாரத்துல 6 நாளைக்கு அடிப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை விரதம். அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை, பணம் படைத்தவன் தருமடி தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து 3 திசைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் 4வது திசைக்கு தெரியாதா? 4வது திசை சுடுகாடு. அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கடா. இந்தியாவில 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, அவர் செத்து போயிட்டார். இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? பாடைக்கு வீடு பார்க்கலான்னு வந்த. எப்ப வர போற? உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயத்தையும் மாத்திக்கிட்டேங்க. எல்லாம் கேட்டுக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டுமே வரலாம். அதுவும் வரிசையில் வாங்கி சார். ஏடா உள்ள உடனே சத்தம். நேற்று ராத்திரி திரும்பி படுக்கும்போது 2 எலும்பு மிஸ். என்னது? படுக்கும்போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள உட்கார்ந்தா நீயே மிஸ் ஆகிடுவேன். நான் புல் டோசரே ஓட்டிருக்கேங்க. ஏண்டா காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட. ராக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லி இருப்பேன். அது வரைக்கும் ஏறு இருந்தா போய் ஓட்டு. டாப்பாக்காரு சொன்ன இல்ல, டாப்பான காரணம் சொன்ன. இந்தியாவிலேயே 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 4 அடி தள்ளி நில்லு. 1946 என்ன? கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? காருதான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னால டெல்லியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். முதலாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிடிச்சிருங்க. ஓ, நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும். ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள். ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்கலைன்னா ஊட அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரின்னு. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு, தலைவரா? இல்ல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஊருக்கு போறா. எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிலேட்டர் மீட்சனா நான் இப்படி
காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே என்ன மறந்துட்டீங்களே? ஓ ஆட நாயே, நீ ஆடுதான ஓட்டுவேன்? கார் ஓட்டுவாங்க. அதை எப்ப கத்துக்கிட்ட? அவ்வளவு போய் பழகிட்டங்க. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். காருன்னு இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குக்குள்ளையா? இல்ல காருக்குள்ள. காரை பத்தின முழு விவரம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. ஏய், இது செம்மறியாடா? பழக்க தோசங்க. வந்து ஓட்டுறா. ஏடா, என்ன பண்ண? ஈர மாத்தின. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? இந்த வண்டியா? நிறுத்து. ஆடா, யார கேட்டு? இல்ல காரணமா மாத்துறேன். குடி கீரை மாத்தி குடியா? ஐயா ஓடுங்க. கல்லூரிக்கார ஓடியாங்க. ஐயோ விடுங்க, ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார் இருக்கிற கீரை மாத்திட்டாங்க. நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்தினேன். அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். இருங்க, ஈர மாதம் எப்படி வண்டி விட்டீங்க? யாருக்கிட்ட கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிங்க 2 பேர். ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்க. தர்மையா என்ன கிழமை? சனிக்கிழமை. பிறந்த நாள் யாரும் கை தொட்டு அடிக்க கூடாது. முருகா, என் பிறந்த நாள் தெரிஞ்சே நம்ம கொட்டாங்களே. யாரையும் வார்த்தையால திட்டக்கூடாது. நான் தர்மலிங்கம். இது எத்தனை பொருத்தா? ஆமா, என்ன வாங்க வந்த? மருத்து கடையும் புண்ணாக்கு. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊற்றி காரில் தொடர்ந்து போகும். உலகத்திலேயே 2 அறிவாளை நீ ஓட்டானா பாயா? கொஞ்சம் நம்ம தப்பியா? அவன் தப்பிதான் அடிப்பான். வாழப்படா. ஐயோ, எங்கிட்ட எச்சி வாங்கி குடிச்ச பையனா எகத்தாலும் பேசுறானே. நீ தான் தர்மலிங்கமா? அப்பதான் அடிக்கிற அடி பிச்சு முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை போட்டு அடிக்கிறதுல தான் பிறகும். ஆனா கம்ப பிடிக்கிறதுக்கு பிறகும் இல்லையே. குத்துறேன்னு சொன்னீங்களே, குத்தாமத்தான் போனீங்களே. ஐயோ போடுறேன்னு சொன்னீங்களே, போடாமத்தான் போனீங்களே. ஏன் அடிச்ச? நேரம் படிச்சேன். இந்த பாரா, என்கிட்ட அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஒழுங்கவா. குத்துறேன்னு சொன்னீங்களே, குத்தாமத்தான் போனீங்களே. நான் என்ன செம்மறியாடா? பின்னாடி டப்பு போடுறேன். என்ன அடிச்சுட்டு இல்ல, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உயிர் காப்பா தொடங்குறது மறந்துடாத. இந்த உன் சவகாசமே எனக்கு வேணாம். குத்துறேன்னு சொன்னீங்களே, நல்ல குத்தாமத்தான். அண்ணா, அப்படி பாக்காதீங்கண்ணே, எனக்கு பயமா இருந்தேன். அண்ணா, பயமா இருந்தேன். இவ்வளவு நேரம் நீ அடிச்சிட்டு இருந்த? அவன் அந்த குழந்தையை போட்டு அடிச்சுட்டா போடுறாக்கல. சின்ன பையன் சிகரெட் குடிக்கிற, இங்கிலீஷ் திட்டுற. பாருங்க, எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கோடுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிச்சே தீர்வேன். காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அத நாங்க சொல்லணும்டா. நாயே எங்கட போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன். ஓ, இப்ப எல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில தெரிச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை, நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவைன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. இன்னொருக்கா சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. ஏன் கிடைக்கீங்க? அப்படி கேளு. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்கங்கடா. இந்தியாவில் 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்கம். என்ன பண்ணது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. பாயத்தர இன்னும் நல்லா
நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போகியா, போய் நாளைக்கு வாங்கியா, தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி, தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. இந்த பாரியா, பச்சையில பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? பெரிய சாக்லேட். சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை ஏடாத வாங்கிடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா, கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு, அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே? என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புடுறா. ஏமா வாங்குறேன். என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் இருக்கல இருக்கே. ஆட்டும்னே, நம்ம டீ அதில் சேர்த்துக்க. தேன்மொழி, கொட்டாய்க்கு வந்துரு.
மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. இருக்குப்பா, நீ வீட்டுக்கு போ, நீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. டேய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. பெரிய புள்ளி வெத்தலை பாக்கு போடு. என்னடா அமாவாசை? உட்காருங்க, வெத்தலை பாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அடிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட. மருத பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்பை கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பழைய காட்டுதான் பேசுங்க. நாம தான் பாத்துட்டு இருக்கிறோம். அம்பளாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளியாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையார அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறியை நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால படைங்கிற லேயத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில குத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? காலில் அடிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவாசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்ந்தளவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? தாரா நல்லா போகுது. தானையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? அந்த போகுது பாரு. அண்ணாங்க வரல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி,
கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல? கொடுக்கறேன். குடு குடு. இந்த ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு. வாயை திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்கத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? குடிச்சதா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டு குடுங்க வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன்? உளுந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. பாயா இப்படி எங்க நான் பாக்குற வீட்டு வடைய வாழறிட்டு வீட்டுல விக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? பாயா அடிய மாற அப்ப மூழ்கி நானா மாட்டேங்கிறேன். குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற? மாப்பிள்ள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது. ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சிக்கிச்சுங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? நரக பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா ஐயோ, அம்மா ஐயோ. எந்திரிச்சு கையகால உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைட் ப்ரோக்ராம் இல்ல. கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இது எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ்.
கடைசி என்ன சொன்ன? லேட்டாச்சு. அதுக்கப்புறம் லேட்டாச்சு பாஸ். நான் பாஸ், நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ் நீங்களும் காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சிலுக்கா தானே தெரியும். பாஸ் என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ் ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ் நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. நான் கழட்டிடுறேன். கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அத குளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். இறங்க. உங்க மச்ச விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும்தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கித்தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ் எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு. வா. நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையடா. ஏங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. மச்சாங்க சேனா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பாக்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு. போடா. கையா இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்காந்துக்கலாம் மேடம். நல்லா இருக்கு. இப்பதான் வந்தேன். நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயமா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சா வந்திருக்கான்னு சொல்லி அவரை சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. அம்மா நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல. அடிக்காம காடி. என்ன இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கின் கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு. ஹலோ ஜெய்கின். நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்து யார் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ஏய் என்ன வேலை செய்யற? இதுல இது வேறையா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், செனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்க குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா. அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன்.
இந்த கர்மாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. 5 வாக்கி. பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. அடே டே டே வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. உட்காரு. தாத்தா ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் என்ன சொன்னாரு? அவ கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? உட்காரட்ட அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க முனியாடி சாவ ஒண்ணுக்கு பத்து. சரி போடா பாஸ் போடா. அசையாத ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். தாத்தா தாத்தா அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை விடுங்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க. உங்களுக்கு துணி கொடுத்துடும் அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கலட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரட்டும் செய்யும். அல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ ஏங்க யாருங்க நீங்க? டேய் அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய் யோ அமைச்சர் சம்மந்தி சொல்லியாச்சு. எங்க போனா உனக்கு நான் தள்ளியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கில்லாடி பொண்ணு. சம்மந்தி சம்மந்தியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா? என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசி இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி வளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு அதிக சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையாவது வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேரஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்கணும் பாட்டு இல்ல. நான் சொல்றேன் இல்ல, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன்.
கொப்பா கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணு கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ், உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்குப்பா, வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்கப்பா, சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. ஏய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியாடா? இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கலாம். நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, 3 மாங்காய் எப்படா? நிச்சயமா 3 மாங்காய் அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்காய் நம்பர் 1 நீங்க 5ஆம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்காய் நம்பர் 2 அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அந்நிய முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்காய் நம்பர் 3 நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கணியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போய. இத வந்துட்டு மாமி, இந்த இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. நான் இருக்கேன். ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூந்துருச்சு, நந்தவனத்துல நல்ல பாப்ப பூந்துருச்சு. பட்ட பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்கோல் தர்மர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில் இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பட்டனா இருந்தையா. என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டம் விழுந்துச்சுமா. அந்தாலே பொண்ணை கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கய்யா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்டப்பட்டு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வா மயிலு வா. பாருங்கய்யா, என் அழகு தேவதையை பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குத்தமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வச்ச குறி தப்பிருச்சு. நான் மானுக்கு வலை விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு. யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்டகிட்டேன்னு கதை விட்டுட்டு இவரை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. என்ன அந்த அருவாளை கண்டே மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. எப்படியோ போகிறீங்க. பிரதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேறையா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உங்க காலில் பபிமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற. உனக்கு அவளுக்கு பழக்க இருக்காடா? உண்மை சொல்லணும்னா
உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா, வருஷ கணக்கா பாஸ்? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல 3 மங்கன்னு சொல்லி 2 மட்டும் சொல்லிட்டு ஒன்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தானே, அந்த 3வது மங்கா இதுதான். மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் உயிர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏன்டா அப்படி கட்டி பிடிச்ச? விஷயம் இருக்கு பாஸ். அண்ணா, வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினந்திரம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்காரன் வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்த அன்னைக்கு அவ கத்தி இருக்கணும். கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ், எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு. அதனால இனிமே வாடா போடாந்து பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். கேக்குறேன்டா, கேக்குறேன். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்ட்ட அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு உங்க தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவை நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழைப்பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டையை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுது. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரு நேரம் சட்னியா இருக்கு. நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம்.